வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 30,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய டாப் 8 மொபைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா REALME GT Neo 3T. இந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 27,490 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கேம் வேணாலும் விளாடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக REALME GT Neo 3T வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இது வந்து வாங்கின வரைக்கும் எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸாக தான் இருந்திருக்காங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக REALME GT Neo 3T வந்து 30,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபோன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Xiaomi Redmi K50i. இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 23,999 ரூபா மட்டும்தான். இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100 கொடுத்துருக்காங்க. இந்த MediaTek Dimensity 8100 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசஸர் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து ஒரு ஹேங் ஆகுறதோ இல்லை ஃபோன் சூடாகிறதோ அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எந்த அப்ளிகேஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய கேம்ஸ் கூட எந்த விதமான ஹேங் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB 256GB அது மாதிரி வேரியன்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் K50iலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க பேக்கில். ஸோ 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லையும் 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5080 mAh கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் ஆயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனும் வந்து 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல பிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Poco F4 5G. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபோன்களுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற ஃபோன் தான் Poco F4 5G. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB ஸ்டார்ட் ஆகுது. ரேம் பார்த்தீங்கன்னா 6GB. கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் செகண்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வைட் லென்ஸாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் வந்து 4K வீடியோஸ் எடுக்கலாம், ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எடுக்கலாம், எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 மாடல்ஸுமே வந்து 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. போக்கோ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து குவாலிட்டி, அதுக்கப்புறம் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ஸ்லீக்காக இருக்கும், யூஸ் பண்ணுற கம்ஃபர்டபுளாக இருக்கும். சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 27,999 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா iQOO Neo 6 5Gங்க. iQOOல வந்து எந்த மாடல் வந்தாலும் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் வைஸும் வந்து நல்ல ப்ரைஸ், அதே நேரத்தில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஸோ iQOO Neo 6 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 870 வருது. கேமரா பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்போடு தான் வருது. 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ், செகண்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh தான். இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிம்மாக தான் இருக்கும். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பர் டர்போ சார்ஜர் அப்படின்னே சொல்லலாம். 0 to 20 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபோன் வந்து ஃபுல் ஆயிரும். ஆல்ரெடி உங்கள் ஃபோன் வந்து பாதி சார்ஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 minutesக்கு மேலே ஃபோன் சார்ஜ் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,999 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2T. உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு கீழே அதே நேரத்தில் OnePlusோட அந்த குவாலிட்டி வேணும், OnePlusோட அந்த பிராண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 1300 கொடுத்துருக்காங்க. 5G ப்ராசஸர் தான், ஸ்பீடாக இருக்கும், உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பட் மிட் செக்மெண்ட் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியான ஃபைல்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபோன் ஸ்லோ ஆகலாம். ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படவே வேணாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து 128GB ஸ்டார்ட் ஆகுது. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB 6GB அது மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்பீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் மாறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா
கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பர்மனன்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லென்ஸ் வந்து சூப்பர் லென்ஸுங்க. நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டாக தெரியும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது கூட இந்த 50 மெகா பிக்சல் லென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 30,000 கீழே பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஃபோன் அப்படின்னா இந்த ஃபோன் தான் அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து ஒரு சூப்பர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 28,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் M53 5G. எனக்கு வந்து சாம்சங் மொபைல் தான்ப்பா வேணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக சாம்சங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 கீழே வந்துடும். அண்ட் ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 900 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்னாலே மான்ஸ்டர் அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுறாங்க. மான்ஸ்டர் 51, மான்ஸ்டர் 53. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மான்ஸ்டர் மாதிரி அவ்வளோ ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது அடையாளம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 108 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 30,000க்குள்ள எனக்கு சாம்சங்கோட அந்த நம்பிக்கை, அதையும் தாண்டி கேமரா வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாம்சங் M53 வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். சாம்சங் M53 உடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு மொபைல் வாங்கினாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி மட்டும் அவங்க ஜாஸ்தி பண்ணவே மாட்டேறாங்க. ஏன் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. இதோடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,499 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா H30. அதாவது மார்க்கெட்டில் 5G மொபைலில் இருக்கிறதுலே தின்னஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் மொபைல் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீக்காக இருக்கும் மொபைல். அண்ட் இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 778 கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராசர். ரேம் அண்ட் மெமரி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக 6GB ஸ்டார்ட் ஆகுது. மெமரி பார்த்தீங்கன்னா 120GB இருக்குது. அண்ட் கேமரா அல்டிமேட்டாக இருக்குங்க. மோட்டோரோலா வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம். ஏன்னா அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த கோம்போவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், மிரட்டும். ஸோ இதில் வந்து 2 50 மெகா பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து அல்டிமேட்டாக இருக்குது, எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. ஃபோன் வந்து ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபோன் ஸ்லிம்மாக இருக்கிறதுனால பேட்டரியும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லிம்மாக தான் இருந்தாகணும். ஸோ உங்களுக்கு 4020 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மோட்டோரோலா H30 வந்து 30,000க்குள்ளே இருக்கிற ஃபோனில் வந்து ஒரு கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க, யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,999 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ V23 5G. இந்த மொபைல் வந்து உண்மையிலுமே கேமராவில் அல்டிமேட்டுங்க. இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 920 தான் கொடுத்துருக்காங்க. 5G ப்ராசர் தான், எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB கொடுத்துருக்காங்க. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 120GB, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேமரா ஏன் அல்டிமேட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த 30,000 பட்ஜெட்டில் டூயல் செல்ஃபி கேமரா வர ஒரே மாடல் விவோ V23 5G மட்டும்தான். உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் டூயல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து vlog எல்லாம் பண்ணுவீங்க, நிறைய செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா டிக்டாக் வீடியோஸ், அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாவில் ரீல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மொபைல் தாங்க கரெக்டான மொபைல். ஏன்னா முன்னாடி வந்து 2 லென்சஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நிறையா அந்த போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ்லாம் போடலாம். அண்ட் கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ், 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேமரா பிரியராக இருக்கீங்க, நீங்கள் கேமரா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்கள் கைவிட்டு போகவே போகாது. கண்டிப்பாக பார்த்தோன்னே வாங்கிடுவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க கேமரா கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 30,000க்கு கீழே இருக்கிற நல்ல ஃபோன்ஸ் 8 ஃபோன்ஸ் பார்த்தோம். இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா ஏதோ ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோனோட பேரை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.